கடவுளே, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போதுதான் என் அண்ணனுக்கு இப்படி ஆகணும். ஒரு நாள் சந்தோஷமா சிரிச்சா அடுத்த நிமிஷமே நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டம். அத்தை அழாத, அப்பாக்கு எதுவும் ஆகாத. கார்த்தி, அண்ணன் 2-3 நாளா தூங்கவே இல்லடா. ராகவனை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தது. நல்லா இருந்த குடும்பம் இப்படி உடைச்சு போய் நிக்குதுன்னு அதுக்கு ரொம்ப கவலை. அது வெளியில காட்டிக்கலனாலும் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப அழுத்துக்கிச்சுட்டா. கடவுளே, என் அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவரை எப்படியாவது காப்பாத்தி என் கையில கொடுத்துடு. என் அண்ணனுக்கு பதிலா ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. என் அண்ணனை காப்பாத்தி என் கையில கொடுத்துடு. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 8 மணிண்ணா. மணி இப்பவே 8 ஆயிருச்சே. ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆரம்பிச்சிடலாண்ணா. ராகவா, யார பாக்குற? இல்ல, என் ஃபேமிலில இருந்து இன்னும் யாரும் வரல. அதான் அவங்கெல்லாம் வந்துருவாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ஓ, லேட் ஆகுது இல்ல? போன் பண்ணி கேளுப்பா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சரி சரிண்ணா. ம். டேய், யாரா? ராகவன். இப்ப அவங்ககிட்ட என்னடா சொல்றது? டேய், இந்த நேரத்துல அப்பாவுக்கு இப்படி ஆன விஷயத்த அவன் கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப உடைஞ்சு போயிருவான்டா. அவன் முதல்ல கடையை திறக்கட்டும். இல்லடா, வேற ஏதாவது போய் காரணம் கூட சொல்லிக்கலாம்டா. வேணாண்டா, நீ அட்டன் பண்ணாலே உன் குரல்ல இருக்கிற பதட்டத்தை வச்சு கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவான். வேணாண்டா. அத்த, பிருந்தா, ராகவன் உங்க யாருக்கு போன் பண்ணாலும் போன் எடுக்காதீங்க. கடையோட திறப்பு விழா நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். ஆவண்டா, அவன் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருக்கான். அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா பையனை எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமோ கூட்டிட்டு வாங்க. மனசு லேசா இருந்தா ஹார்ட் நல்லா இருக்கும். இட்ஸ் எ பேசிக் ரூல் ஆஃப் ஹெல்தி லைஃப். டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? டிஸ்சார்ஜ் சம்மரி பத்தி தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு. எழுந்த உடனே நீங்க அவரை கூட்டிட்டு போலாம். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை.
மெடிசன்ஸ் எழுதி தரேன். ரிப்போர்ட் வந்த உடனே நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. கடவுளே